குலதெய்வத்தின் அருட்கருணையால் மீனராசி அன்பர்கள் உங்களுக்கு பாருங்கள், இந்த வாரம் ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரக சூழல் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்குது. இந்த மாற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லதா கெட்டதா அப்படிங்கிறதையும், என்ன செஞ்சால் நன்மைகளை அதிகரிக்க செய்ய முடியும், என்ன செஞ்சால் தீமையிலிருந்து விடுபட முடியும், இது பற்றின ஒரு முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இப்போ இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு மீனராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக ஒரு பயனுள்ள பதிவு அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் வெற்றியான நிலையை பெற என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்கோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். ஆழமாக இருக்கிற தண்ணியில் சத்தம் வராது. இதோட அர்த்தம் என்னென்னா, உள்ளார்ந்த வலிமை கொண்டவங்க அமைதியாக பெரிய பெரிய விஷயங்களையுமே திறமையாக சாதிப்பாங்க. அது யார் அப்படின்னு கேட்டால் மீனராசிக்காரங்க நீங்கள் தான். மீனராசிக்காரங்க உங்களோட மனசு அப்படிங்கிறது ரொம்பவுமே மென்மையானதாக இருக்கும். ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற சக்தி அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? மிகப்பெரிய சக்தி. அதை நீங்கள் சரியாக பயன்படுத்தினா உங்களோட வாழ்க்கையில் நிச்சயமாக எல்லாமே வெற்றி வாய்ப்பாக இருக்கும். நீங்கள் உணர்ச்சி வசப்பட்டவங்களாக இருந்தாலும் அதுதாங்க உங்களுக்கு பலம் அப்படின்னு கூட சொல்லலாம். மற்றவங்களை புரிந்து கொள்ளக்கூடிய திறமை மீனராசிக்கிட்ட அதிகமாக இருக்கும். சில நேரத்தில் நீங்கள் அதிகமாக பாருங்கள், யோசிச்சுக்கிட்டே நேரத்தை வீணாக போக்கியிருப்பீங்க. இந்த யோசிச்சுக்கிட்டு இருக்கிற விஷயத்தை மட்டும் நீங்கள் மாற்றிக்கோங்க. ஒரு விஷயத்தை பிளான் பண்ணி பண்ணால் கண்டிப்பாக நல்லது நடக்கும் அப்படிங்கிறத உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் செய்யணும். சில சமயம் மற்றவங்களோட செயல்கள் உங்களோட மனசை காயப்படுத்தியிருக்கோம். ஆனால் அது உங்களை பலவீனமாக்குறது கிடையாது, இன்னுமே உங்களை பலமாக்குறது அப்படிங்கிறத யோசிச்சுட்டு நீங்கள் உங்கள் திறமை மேலே நம்பிக்கை வச்சு எந்த ஒரு விஷயத்தையும் செஞ்சாலே போதும். உங்களை காயப்படுத்தினவங்களே உங்களோட நல்ல செயலை பார்த்து உங்களை தேடி வந்து பேசுவாங்க. நீங்கள் கனவு காண்றவங்களாம் கிடையாது, அந்த கனவையே நிஜமாக்கக்கூடியவங்க. அதனால் தைரியமாக எந்த ஒரு விஷயத்தையும் செய்யுங்க. கனவை நனவாக்கும் சக்தி உங்களுக்குள்ள நிறையவே இருக்குது. இந்த மீனராசி 12 ராசிலையுமே அது அற்புதமான ராசி. அதே போல் மீனராசிக்காரங்க மற்றவங்களுக்காக வாழ்கிறத விட்டுட்டு உங்களுக்காகவும் வாழ்கிறதுக்கு கற்றுக்கோங்க. நீங்கள் அமைதியாக எந்த ஒரு முயற்சியும் செய்யுங்க. ஒரு நாள் பாருங்கள், இந்த உலகம் உங்களோட வெற்றியை பற்றி கண்டிப்பாக பேசும். ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, மென்மையான மனசு தாங்க பெரிய பெரிய சாதனையை உருவாக்கும். அந்த மனசு உங்ககிட்ட இருக்குது. நம்பிக்கையோடு முன்னேறுங்க. உங்களுக்கான நல்ல நாள் வந்துட்டுருக்கு அப்படின்னு நம்பி உங்களுக்கான செயல்களில் ஈடுபடுங்க. கவனம், முன்னெச்சரிக்கை இது ரெண்டுமே இருந்தால் போதும். குலதெய்வத்தின் கருணை உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். தொட்டது தொடங்கும், நினச்சது நடக்கும். மீனராசி அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் பாருங்கள், நவகிரகத்தில் குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க. குரு பகவானோட அருட்கடாட்சம் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் வியாழக்கிழமையில் குரு பகவான் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தையும், உங்களுக்கு குரு பகவான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் குருவே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தையும் மறக்காமல் 3 முறை நம்ம சேனல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். அப்படி பண்ணுறப்போ உங்கள் ஆள் மனதில் ஒரு பிரார்த்தனை நினச்சிட்டு பண்ணுங்கள். அந்த பிரார்த்தனை விரைவில் நடக்கும். நன்மை எல்லா வகையிலுமே உங்களை வந்தடையும். உங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லிக்கிட்டு இறைவன்கிட்ட உங்களுக்காக பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். அதே போல் உங்கள் சுய ஜாதக கணிப்பை நீங்கள் எளிய முறையில் தெரிஞ்சுக்க விரும்புகிறீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி ஃபோன் பண்ணாலே போதும். எளிய முறையில் உங்கள் ஜாதக அமைப்பை தெரிஞ்சுக்கிட்டு அதனால் உங்கள் வாழ்க்கையில் தீர்க்க முடியாத பிரச்சனைக்கும் நிரந்தர தீர்வு பெறக்கூடிய வாய்ப்பை உருவாக்க முடியும். கண்டிப்பாக தீர்க்க முடியாத பிரச்சனைக்கும் தீர்வு இருக்க உங்கள் ஜனனகால ஜாதக அமைப்பால் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். நிச்சயமாக நன்மையும் நல்ல மாற்றத்தையும் நீங்கள் பெறுவீங்க. ஏன் இது இப்படி தெளிவாக சொல்கிறோன்னா, நிறைய பேர் இவங்ககிட்ட ஜாதகம் பார்த்து இப்போ உங்களோட வாழ்க்கையில் சிறப்பான உயர்வு கண்டதாக சொன்னாங்க. அதனால தான் உங்களுக்குமே சொல்லியிருக்கோம். இவர் விஐபி ஜோதிடர் தாங்க. அதனால் நீங்கள் அப்பாயின்மெண்ட் பேஸில் தான் இவங்ககிட்ட ஜோதிடம் பார்க்குற மாதிரி இருக்கும். அதனால் முன்னாடியே கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் போட்டு உங்கள் வாழ்க்கையில் சிறப்பான உயர்வு வரக்கூடிய இந்த வாய்ப்பை தவற விடாமல் பயன்படுத்திக்கோங்க. மீனராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் கடந்த காலத்தில் பாருங்கள், நிறைய பிரச்சனை, நிறைய பின்னடைவு, ஏன் இந்த வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு குழப்பம் இருந்திருக்கும். இந்த வார அமைப்புகளை பார்க்கும் பொழுது இது வரைக்கும் ஏற்பட்ட பிரச்சனைக்கான தீர்வு வந்திருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். ஆமாங்க, விபரீத ராஜயோகமான நேரம் இந்த வாரம் இருக்குது. உங்கள் ராசி அதிபதி குரு பகவான் அஷ்டமாதிபதி சுக்கிரனோட சேர்க்கை செஞ்சு சஞ்சாரம் செய்கிறாரு. ஜோதிடம், கலைத்துறை, வங்கித்துறை, பங்கு சந்தை, வணிகம் இந்த துறைகளின் மூலம் நல்ல வாய்ப்புகள் இருக்கும். இந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சிறப்பான யோகம் நிறைய வரும். வரக்கூடிய வாய்ப்புகளை சரியாக நீங்கள் பயன்படுத்திட்டா உங்கள் துறையில் நீங்கள் சிறந்து விளங்க முடியும். வாய்ப்புகள் அப்படி நல்லதாக இருக்கும், தேடி வரும்னு கூட வச்சுக்கோங்களேன். அந்த வாய்ப்புகளை தவற விடாமல் பயன்படுத்திக்கிட்டால் நல்லது தானே. தகவல் தொடர்பு சாதனம் மூலம் வருமானம் இருக்குது. எதிர்பாராத யோகத்தால் அதிர்ஷ்டம் உங்களுக்கு தேடி வரும். அதே போல் பங்கு சந்தையிலையுமே ஆதாயம் இருக்குது. இந்த வாரம் மீனத்தை பொறுத்த வரைக்கும் தொட்டது தொடங்குது. சிறிய உழைப்பால் பெரிய வருமானம், ஆதாயம் நிறைய கிடைக்கும்.
எல்லாமே நல்லதுன்னு வச்சுக்கோங்களேன். எல்லாமே நல்லதாக நடக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, கவனமாக உங்கள் வேலையை செய்யணும். பொறுமையாக நிதானமாக பிளான் பண்ணி பண்ணணும். ஏன்னா கூட இருக்கிறவங்களுமே உங்களுக்கு நல்லது நடக்கும்போது பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டாங்க. ஏதாவது குடைச்சல் கொடுப்பாங்க. உங்களுக்கு பிடிக்காதவங்க உங்களுக்கு தேவையில்லாமல் ஏதாவது பிரச்சனை ஏற்படுத்துவாங்க. இதெல்லாம் நீங்கள் கவனமாக கையாளணும். நேரம் நல்லா இருந்தாலும் நீங்கள் சரியாக அதை பயன்படுத்திக்கணும். இதுக்கு முன்னாடி நீங்கள் எல்லாம் பிளான் பண்ணி கூட நிறைய விஷயம் சொதப்பியிருக்கோம். ஆனால் இப்போ அந்த மாதிரி நடக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். தெளிவாக கவனமாக அந்த ஒரு விஷயத்தையும் செய்யுங்க. குலதெய்வத்தின் அனுகிரகம் பூர்வீக சொத்தில் ஆதாயத்தை ஏற்படுத்துது. குலதெய்வ அனுகிரகம் இப்போ உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும் இந்த வாரம். அதே போல் இதனால் நல்ல நல்ல பலன்கள் சேரும். முடிஞ்ச வரைக்கும் மீன ராசிக்காரங்க என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த வாரம் வரக்கூடிய வியாழக்கிழமையில் நீங்கள் உங்கள் குலதெய்வ வழிபாடை செய்யுங்க. குலதெய்வத்தின் அருட்கருணை உங்களுக்கு இப்போ கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால குலதெய்வ கோயில் போய் குலதெய்வ வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. முடிஞ்ச அளவுக்கு கோயில் பக்கத்தில் இருக்குது அப்படின்னா குடும்பத்தோடு வழிபாடு செய்கிறதும் நல்லது. இல்லை குலதெய்வ கோயில் போக முடியல, தூரமாக இருக்குது, போகிற மாதிரியான சந்தர்ப்பம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உங்கள் வீட்டு பூஜை அறை இருக்குல்ல, அங்கேயே வியாழக்கிழமை நாளில் உங்கள் பூஜை ரூம்லாம் க்ளீன் பண்ணி விளக்கேற்றி குலதெய்வத்தை மனசார வேண்டிக்கிட்டு உங்களுக்கான பணிகளை தொடங்குங்க. உங்கள் வேண்டுதல் பிரார்த்தனையை வச்சு வழிபடுங்க. பொறுமை, நிதானம், நம்பிக்கையோடு இந்த விஷயத்தை செய்யுங்க. கண்டிப்பாக குலதெய்வத்தின் அருளை நீங்கள் பெற முடியும். குலதெய்வத்தின் அனுகிரகத்தால் இது வரைக்கும் இருந்த பிரச்சனை தீர்ந்து நன்மை வரக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறதுனால இந்த ஒரு விஷயத்தை தொடர்ந்து செய்யுங்க. அதே போல் ஒரு சிலருக்கு இந்த காதல் விவகாரத்தில் பிரச்சனை வரலாம், கவனமாக இருக்கணும். பங்கு சந்தையால் வாழ்க்கை பாதை தடம் புரலாம். அதனால் பங்கு சந்தைகளில் ஈடுபடும் பொழுது கவனமாக இருக்கணும். ஒரு சிலருக்கெல்லாம் இது வரைக்கும் பிரச்சனைகளை ஏற்பட்டு இருந்த தொல்லை விலகும். ஆனாலும் வேலையில் அழுத்தம் அதிகமாக இருக்கிறதுனால டென்ஷனாக இருக்கிற மாதிரி தோணும். சிலர் வேலை விஷயமா உங்கள் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு வெளியூரில் தங்குறது, இல்லை வெளிநாட்டில் போய் தங்குறது, இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடக்கும். ஜென்ம சனியால் திருமணம் தடைபடாது. கோச்சாரம் சாதகமாக இருக்குது. அதிகப்படியாக திருமணம் மீன ராசிக்கு நிச்சயமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் திருமண தடை நீங்கவும் உங்களோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனை தீரவும் வியாழக்கிழமை நாட்களில் கடலை உருண்டை இருக்குல்ல, அது தானமாக கொடுங்க. அது ரொம்பவுமே நல்லது. கேட்குறதுக்கு ஒரு சின்ன விஷயம் போல தான் இருக்கும், ஆனால் இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். கட்டாயம் நன்மையை நீங்கள் பெறலாம். மீன ராசியில் பூரட்டாதி 4ஆம் பாதம், உத்திராட்டதி, அதுக்கப்புறம் ரேவதி, இந்த 3 நட்சத்திரங்களும் இருக்கு இல்லையா. இந்த வாரம் உங்களுக்கு பணவரவு திருப்தி தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. எதிர்ப்புகள் நீங்குது. சந்திரனோட சஞ்சாரம் உங்களுக்கு இந்த வாரம் புதிய தொடர்புகளை உண்டாக்கி தரும். பெண்கள் மூலம் நன்மை வரும். வெளியூர் பயணம் திடீர்னு போகிற மாதிரியான வாய்ப்பு வரும். விருந்து நிகழ்ச்சியில் கலந்துக்கிற மாதிரியான வாய்ப்பும் வரும். ராசியில் சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறதுனால பல வகையிலுமே வருமானம் ஏற்படும். சிலெல்லாம் புதுசாக வீடு கட்டுற பணியை இப்போ தொடங்குவீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு தானாக தேடி வரக்கூடிய வாய்ப்பு உண்டாகுது. கனவு தொல்லை கொஞ்சம் இருக்கும். நீண்ட நேரம் கண் விழிச்சு உங்கள் வேலையை செய்கிற மாதிரியான வாய்ப்பு வரும். தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த பாருங்கள். அதுக்கப்புறம் வேறு என்னென்னா, சகோதர வழியிலையுமே மன வருத்தம் வர வாய்ப்பு இருக்குது. அதனால் அவங்ககிட்ட பேசும்போது கவனமாக, பொறுமையாக, நிதானமாக பேசுங்க. அதே போல் நீங்கள் இப்போ ஏதாவது வேலை செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னா திடீர்னு இந்த கவன சிதறல், கவன தடுமாற்றம் வராமல் பார்த்துக்கோங்க. தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டிருக்கிறவங்க கடுமையான உழைப்பிற்கு பிறகு அது கேட்ட நல்ல பலன்களை பெறுவீங்க. இது வரைக்கும் உங்களுக்கு தொல்லை கொடுத்துட்டு இருந்த போட்டிகள் விலகும். உங்கள் குடும்பத்தின் மூலம் உங்களுக்கு தேவையான உதவி எல்லாமே பக்கபலமாக கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சியான நிலை வரும். பெண்களை பொறுத்த வரைக்கும் நீங்களுமே வெளியூர் பயணம் செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பண வரத்தை திருப்தி தரதாக அமையும். அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு தேவையான உதவி உடனுக்குடன் கிடைக்கும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கூடுதலாக நேரம் ஒதுக்கி பாடங்களை சரியாக படிக்கிறதுனால கல்வியில் வெற்றி வாய்ப்பை நீங்கள் இந்த வாரம் பெற முடியும். பூரட்டாதி 4ஆம் பாதம் கொண்ட உங்களுக்கு இந்த வாரம் தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டி, பொறாமை இது எல்லாமே குறையுது. புதிய ஆர்டர்கள் பெறுவதில் இருந்த தடுமாற்றம் நீங்குது. எந்த வேலையை முதல்ல கவனிக்கணும் அப்படிங்கிறதுல குழப்பம் வரலாம். பிளான் பண்ணி எதையும் பண்ணுங்கள். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் டென்ஷனாக இருப்பீங்க. ரொம்ப நாளாக இருந்து வந்த மனக்கவலை நீங்கும். தெளிவாக அந்த ஒரு விஷயத்தையும் இப்போ சிறப்பாக செய்வீங்க. உத்திராட்டதி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வாரம் குடும்பத்தில் இருக்கிறவங்களோட செய்கை உங்களுக்கு கோபத்தை தூண்டுறது போல தான் இருக்கும். கொஞ்சம் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை கூட வரலாம். விட்டு கொடுத்து நீங்கள் அனுசரித்து போகணும். பயணங்களால் நீங்கள் கொஞ்சம் செலவுகளை உணர்வீங்க. வாகனத்தில் பயணம் செய்யும் பொழுது கூடுதல் கவனம் தேவை. நண்பர்கள் உறவினர்கள்கிட்ட பேசும்போதும் வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும். மனத்தாங்கல் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அடுத்து பிள்ளைங்கிட்டையுமே நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து போகணும்.
ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வாரம் எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்தாலும் சரி, உங்கள் மன உறுதி பாருங்கள், உங்களுக்கு எல்லா விஷயத்துலையுமே சமாளித்து வெற்றி வாய்ப்பு உருவாக்கக்கூடியதாக இருக்கும். எதிர்ப்புகளை நீக்கும். எந்த விவகாரத்தில் சிக்கினாலும் சாமர்த்தியமாக நீங்கள் தப்பிச்சு வந்துடுவீங்க. சுக்கிரனோட சஞ்சாரம் நல்ல பலன்களை தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. எதிர்பார்த்த பண வருமானம் நல்லா இருக்குது. விருந்து கேளிக்கை நிகழ்ச்சியில் பங்கு கொள்வதற்கான வாய்ப்பு இருக்குது. உங்கள் சாதுரியமான பேச்சின் மூலம் உங்கள் வாழ்க்கையில் இந்த வாரம் நிறைய காரிய வெற்றிகளை பெறப்போகிறீங்க. இந்த வாரம் வரக்கூடிய நன்மை அதிகரிக்கும், தீமை விலகும். விநாயகர் பெருமானுக்கு தீபம் ஏற்றி அர்ச்சனை செஞ்சு வழிபட்டு வருவதால் காரிய தடைகள் நீங்கும். எல்லா விஷயத்திலுமே வெற்றி வாய்ப்பு உங்களுக்கு உண்டாகும். இந்த ஒரு விஷயத்தையும் தொடர்ந்து செய்யுங்க, நன்மை உண்டாகும்.